வணக்கம் மக்களே. சமீப காலமாக நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுருந்துருப்பீங்க. 10,000 ஸ்டெப்பு அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டுருப்பீங்க. 10,000 ஸ்டெப் எடுத்து வைக்கணும் ஒரு அடல்ட்டான பர்சன் ஆனோ பெண்ணோ ஒரு நாளைக்கு 10,000 அடி எடுத்து வச்சு நடக்கணும், 10,000 கவுண்ட் வச்சு நடந்தோம் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய இது வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, கடந்த ஒரு 45 நாளாக அந்த 10,000 ஸ்டெப் வந்து கணக்காக வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடக்கிறதுனால வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் சொன்னதில் வந்து சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து அப்ளிகபிள் ஆகுது, சில விஷயங்கள் என்னால் வந்து உணர முடியுது. அதனால தான் ஆக்சுவலாக அந்த வீடியோவை நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், அந்த 10,000 ஸ்டெப்பில் வந்து எனக்கு என்ன பெனிஃபிட் கிடச்சது அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுனால என்னால் வந்து கொஞ்சம் பாடி வெயிட் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ண முடியுது. இது வரைக்கும் ரொம்ப ஹெவியாக நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு இடத்துக்கு நடக்கணும், உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து டோட்டலாகவே இல்லாமல் போயிடுச்சு. உட்காந்து டக்குன்னு எந்திரிக்கிறது, எந்த ஒரு விஷயத்துமே ரொம்ப ஆக்டிவாக பண்ணுறது அப்படின்னு என்னால் இப்போ பண்ண முடியுது. இதெல்லாம் எப்போ அப்படின்னா, இந்த 10,000 ஸ்டெப் இந்த 45 நாள் நான் பண்ணதுக்கப்புறம். ரெண்டாவது எனக்கு கிடைச்ச பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ். இன்னொரு காரணம் வந்து கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணது வந்து இந்த 10,000 ஸ்டெப் அப்படின்னு நான் சொல்லுவேன். வெயிட் லாஸ் வந்து எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. வயிறெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, அதை வந்து இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கிறது வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது கொஞ்சம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரில் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்கேன். மூணாவது, எனக்கு வந்து இப்போ நான் பேசும்போது உங்களுக்கு மூச்சு வாங்க உங்களுக்கு தெரியும். நான் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்தாலோ படியில் ஏறினாலும் வந்து எனக்கு அவ்வளோ அளவுக்கு மூச்சு வாங்கும். என்னால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் திருப்பி படியில் ஏறணும், இல்லை கொஞ்சம் தூரம் நடந்தாலே வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தோணும். பட் இப்போது ரீசெண்டாக இந்த 10,000 ஸ்டெப்ஸ் நான் எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த மூச்சு வாங்குற பிரச்சனை வந்து ஓரளவுக்கு எனக்கு குறைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச பெனிஃபிட் இது எல்லாமே. ஆனால் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் வந்து சயின்டிஃபிக் ஆராய்ச்சி பண்ணவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினமும் 10,000 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க ஒரு அடல்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஓரளவுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்ஸு, இல்லை சுகர் வரக்கூடாது, அந்த மாதிரி எந்த பிரச்சனை நமக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 10,000 ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஃப்யூச்சரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, அதிகாலையில் நான் வந்து இப்போ எனக்கு அதிகாலையில் டைம் இருக்குது, அதனால் அதிகாலையில் இந்த வேலை பண்ணிகிட்ருக்கேன். 10,000 ஸ்டெப் நடந்துகிட்ருக்கேன். இது ஈவினிங் கூட பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஈவினிங் கூட முடிஞ்சால் இந்த 10,000 ஸ்டெப்பை நீங்கள் எடுத்துக்கலாம், நடைப்பயிற்சி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த 10,000 ஸ்டெப் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. இனிஷியல் ஸ்டேஜில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்மார்ட் வாட்ச் இருக்குல்ல, இது மூலிமா நான் கால்குலேட் பண்ணியிருந்தேன், கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு அதுலேயுமே ஒரு டவுட்டு, அதனால் நான் மேனுவலாக கவுண்ட் பண்ணேன். எப்படி அப்படின்னா, பக்கத்தில் வந்து அந்த ஒரு போலீஸ் பூத் இருக்கு இல்லையா, இதில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம் அப்படின்னா ஒரு போட்டிங் இடம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிலோமீட்டர். ஸோ ஒரு தடவை போயிட்டு வரோம் அப்படின்னா 5 கிலோமீட்டரு. இதை நான் ஸ்டெப் எடுத்து வச்சு கவுண்ட் பண்ணி பார்த்தேன் ஒரு நாள் மெனக்கிட்ட. அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு 10,000 ஸ்டெப் வந்துச்சு. ஸோ ஒரு நாளைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த போலீஸ் பூத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த போட்டிங் ஏரியா வரைக்கும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டேன் அப்படின்னா 5 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கேன். 1 மணி நேரத்தில் 10,000 ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிறேன். இப்போ முதல்ல கொஞ்சம் ஸ்லோவாக நடந்துருந்தேன், இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிறேன். இது என்னோடய ஸ்பீடு, என்னோடய ஃபேஸ். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களும் ட்ரை பண்ணிக்கலாம். பட் 10,000 ஸ்டெப் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பெனிஃபிட் இதில் உங்களுக்கு நம்ம அக்வயர் பண்ண முடியும். ஏகப்பட்ட பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு இதில் கிடைக்குது. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க, 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லான நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தை அப்பப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.